நான் கொடுத்துருக்காங்க, அது சொல்லவே முடியாது. 84 சார், இன்றைக்கி விஜய் பேசுகிறப்ப புதுச்சேரியில் வந்து போதுமான பாதுகாப்பு எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு, இதை பார்த்தா தமிழ்நாடு திருந்துமா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பேசியிருக்காரு. இங்கே உங்களுக்கு என்னென்ன மாதிரி எப்படி கொடுப்பாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? நிகழ்ச்சி நடைபெறுகிற போது தான் அந்த நிகழ்ச்சிக்கு எவ்வளோ பாதுகாப்பு அளிக்கப்படுகிறது என்பதை அன்றைக்கு தான் தெரிந்து கொள்ள முடியும். சார், இப்போ இங்கே இன்றைக்கே நான் அதற்கான பதிலை அளிக்க இயலாது. சார், இப்போ வந்து இங்கே ரோட் ஷோ, அதாவது ஒரு ஸ்டேஜ் மாதிரி இது பண்ணுறது, இல்லை ரோட் ஷோ எப்படி வாகனத்தில் இன்று பேசுகிறேன். எவ்வளோ பேர் வருவான்னு கேட்டோம். 25,000 பேர் மொத்தமாக. QR கோடுக்கு ஏதாவது விளங்கி அந்த மாதிரி வர வைக்கணும். பாண்டிச்சேரிங்கிறது என்பது சிறிய மாநிலம், அது குறிப்பிட்ட எல்லைக்குள் இருக்கிறது. பறந்து கிடக்கிற அந்த மாநிலத்தில் கேரளா, கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினரும் அந்த பார்டரில் இருக்கிறார்கள். இது தமிழகம் அப்படி அல்ல. இல்லை, இதில் ஈரோடு மாவட்ட மக்கள் மட்டும் வருவாங்களா அல்லது மற்ற மாவட்டங்களை சார்ந்தவர்கள் வருவாங்களா? அதை பற்றின தகவல் எது? எங்களை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு மாவட்டமாக நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ஆகவே அந்தந்த மாவட்டத்தை சார்ந்து வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. திமுக செய்தி தொடர்பாளர் இப்போ விமர்சிச்சிருக்காரு சார் விஜய். அதாவது புதுச்சேரிக்கும் தமிழகத்துக்கும் ரெண்டுத்துக்கும் முதல்வராக முடியாது, விஜய்க்கு இது தெரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை பற்றி ஏன்னா ஆளுநர் வேணா ஆகலாம், ரெண்டுத்துக்கும் முதலமைச்சரான ஆக முடியாது அப்படின்னு விமர்சித்து பேசியிருக்காரு. அது அவருடைய கருத்து. சார், பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா இந்த QR கோட் முறையில் வந்து அனுமதிக்கிறது அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. இங்கே அந்த மாதிரி அதாவது நீங்கள் பார்த்துட்டீங்களா? QR கோடை பார்த்தீங்களா இல்லையா? வீடியோவில் உங்களுக்கு வீடியோவில் காட்டினீங்களா? இல்லை, நான் சொல்கிறது மட்டும் சொல்லுங்கள். உங்கள் டிவியில் என்ன வந்திருக்கு? QR கோடை காட்டிட்டு போனது காட்டினீங்களா? ஒரு 500 பேர் காட்டினாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் காட்டினீங்களான்னு கேட்டேன். டிவியில் ஓடிச்சில்ல, நீங்களே தானே காட்டினீங்க. வரும் கூட்டத்தை அவரால் தடுக்க இயலவில்லை, கும்பல் அப்படியே சென்று கொண்டது நீங்கள் தானே போட்டீங்க. நான் அதை தானே பார்த்தேன். இந்த ஒரு கொஸ்டின் போடுறீங்க சார். டிடிவி அவர்கள் தினகரன் ஏதாவது கூட்டணி அமைய வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா உரிய மரியாதை கொடுக்க தொண்டர்கள், எங்கள் தொண்டர்களுக்கு உரிய மரியாதை தமிழக கூட்டணி சேருவோம் அப்படின்னு. நீங்கள் ஒவ்வொரு இயக்கத்திற்கும் உரிமை இருக்கிறது தங்கள் கருத்துக்களை சொல்வதற்கு. இதெல்லாம் தேர்தல் நெருங்க எப்படி வகையில் கூட்டணி அமையும், எந்த வகையில் ஒருவருக்கொரு விட்டு கொடுப்போம் என்பதெல்லாம் அன்றைக்குத்தான் தெரியும். கூட்டணியில் மீண்டும் டிடிவி தினகரன் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் இணையதாக சொல்லிட்டு இருக்காங்க, பேச்சுவார்த்தைகள் வருது. ஆனால் ஒரு பக்கம் ஒரு தரப்பில் வந்து தாவேகால இணையதாகவும் ஒரு பேச்சுகள் வருது. அது இணையத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா? நீங்கள் ஏதாவது பேசிகிட்டு இருக்கீங்க? காலம்தான் அதற்கு பதில் சொல்லும்.